வானகம் பசங்களா, இந்த வீடியோவில் ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1171ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் போல இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. எப்பயும் போல அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி போன சாப்டர் யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வேற அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ முடியும் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே சீன் எங்க போகுது அப்படின்னா, நம்ம கபான் கிட்டேயும் ஷாங்சன் கிட்டேயும் போகுது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப கபான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஹேரல்டு மட்டும் இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் ஷாங்சன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹோப்லெஸ் ஃபியூச்சரை சண்டை போடுறப்ப நான் டேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை வந்து நம்ம அவனோட சண்டை போடுறப்ப வெளியே போனா எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் இந்த டைம்லயே அப்சர்வேஷன் ஆக்கிய நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ஃபியூச்சர் வந்து அவர் பார்த்தாருன்னு சொல்லிட்டு நான் அப்படி கூட எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த அப்சர்வேஷன் ஆக்கி ட்ரெயின் பண்ண வச்சு தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பட் இது எப்படி வேணா மீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப கபான் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம எவ்வளவுதான் அவனை ஓன் பண்ணாலுமே அவன் உடம்பு தானே ரிப்பேர் ஆயினே இருந்துச்சு. ஆனா இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவனை ஒருத்தனால தடுக்க முடிஞ்சதுதான்னு சொல்லிட்டு நம்ம கபான் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து பின்னாடி ஜெருல் வர்றாரு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெருல் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, அந்த சாக்ரெட் ட்ரெஷர் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா ஜெருல்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஜெருல் வந்து, இல்ல எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, லோக்கி மட்டும் இங்க இல்லைன்னா இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நிலைமை யோசிக்கிறப்ப என் உடம்பு ஃபுல்லா அப்படியே புல்லரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெருல் வந்து சொல்றாரு. அப்ப ஷாங்சன் சில விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹேரல்டு கிட்ட அவர் பேசினது. அப்ப ஹேரல்டு வந்து காட் சைட்ல நான் சென்ட் அப்படின்னா எல்பஃப் வந்து நல்லா இருக்கும், அந்த நாடு முன்னேறும்னு சொல்லிட்டு அவர் ஷாங்சன் கிட்ட சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கடுத்து இங்க வாழைப்பழம் இருக்குது பாத்தீங்களா, அதை நம்ம ஷாங்சன் திரும்பி மேரேஜஸ் போனது வருமா அது சொல்லியிருக்குது. நீ சொன்ன அப்படின்னா உனக்கு என்ன வேணாலும் நான் வந்து தரேன், நீ ஆசைப்படுற எல்லாமே உன் கைக்கு எட்டற தூரத்துல வந்து இருக்கும், நீ உண்மையிலே கீழே உலகத்துல ஏகப்பட்ட கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுக்கிற, எனக்கு ஒன்று நினைச்சாலே பாவமா இருக்குது. ஆனா இனிமே நீ வந்து அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, உன்னோட பழைய வாழ்க்கையை வந்து மறந்துடு, அங்க இருக்கிறவங்களாம் சாதா காமனர்ஸ், நம்மளாம் வந்து அவங்களுக்கும் மேல, அதெல்லாம் நீ நினைக்க துணை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு வாழைப்பழம் வந்து ஷாங்சன் பேசுச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது பாத்தீங்களா, அதை பிடிச்சி இழுக்கிறாரு. அதான் இழுக்கிறேன்னு சொல்றதோட பிக்கத்துக்கு முயற்சி பண்றாரு. ஏன்னா அதான் டேட்டு இருக்குது. அப்ப கபான் ஷாங்சன் தடுத்துட்டு, ஷாங்சன் நிறுத்தி, என்ன பண்ற நீ, இது வந்து உன்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம், எப்பயுமே நீ பிறந்த காரணத்தை எந்த சூழ்நிலை பிறந்தியோ இல்ல எந்த இடத்துல பிறந்தியோ அதை நினைச்சு வருத்தப்படாத, அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு கபான் சொல்றாரு. அப்ப ஷாங்சன் வந்து கபான் கிட்ட கத்துறாரு, எதுக்காக ஹேரல்ட் வந்து சாவணும், அவன் உண்மையிலேயே நல்லவன், நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா இருந்தாலும் அவனை காப்பாத்திக்கலான்ற சொல்லிட்டு ஷாங்சனை சொல்றாரு. அப்ப கபான் வந்து, இது உன்னோட தப்பு இல்லடா, நீ எந்த தப்புமே இதுல பண்ணவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ ஷாங்ஸ், இங்க எல்லாருமே ஒரு காரணத்தோட தான் வருவாங்க பிறப்பாங்க, எல்லாரும் வாழ்க்கைக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதனால அதை வந்து நம்பின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாழ பழகிக்கோன்னு சொல்லிட்டு கபான் வந்து சொல்றாரு. ஸோ ஷாங்சன் அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து பிச்சு போற ட்ரை பண்ணுது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு கபான் சொல்றதை வச்சு பாருவா அப்படிதான் தெரியுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு லூஃபிக்கா ஒரு கையை இழந்தாரு பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு அது பிளாஷ்பேக் அப்புறமா காட்டுவாங்க ஷாங்ஸை பத்தி காட்டுறப்ப, எனக்கு தெரிஞ்சாங்க என்ன நடந்துருவோம்னா, ஷாங்சனே எடுத்துன்னு போய் கையை அந்த சீ மான்ஸ்டர் கிட்ட வந்து வச்சிருப்பாரு நினைக்கிறேன் வாயில, அது வந்து கடிச்சு துப்புன மாதிரி தானாவே அப்படி போட்டோன்ற கூட ஒரு காட்டுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து கையை அப்பிலிருந்து வெறுத்துருக்காரு, அந்த டேட்டுவா இருக்கட்டும் இல்ல அவங்களோட கனெக்ஷனா இருக்கட்டுமே. ஸோ அந்த மாதிரி நடந்துக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பிளாஷ்பேக் அப்ப பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து சீன் எங்க போகுதுன்னா, லோக்கி கிட்ட போகுது. ஹேரல்ட் வந்து அங்க இறந்து கிடக்குறாரு. அப்ப லோக்கி அவர் முன்னாடி உட்காந்துன்னு, உன்னோட நாட்டை நீ இவ்வளவு லவ் பண்ணனா இப்படிதான் நடக்குமா, இதான் ரிசல்ட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அப்படி அழுதுனுக்குறான் அவங்க அப்பாவை பார்த்து. சோ இதுக்கு அடுத்த சீன் நம்ம ஈமோகா கிட்ட போகுது. அப்ப ஈமோகா வந்து ஃபைல்டர்ஸ் கிட்ட பேசினுக்கிறான். அவன் வந்து ஒரு ரேர் ஏன்ஷியன்ட் ஜெயண்ட், இது பத்தாவதுக்கு அவனோட பாடியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், அவனுக்கு இப்போ ஒரு அன்டையிங் பாடி இருக்குது, அண்ட் இது பத்தாவதுக்கு நிறைய பவர் வேற இருக்குது, அந்த மாதிரி ட்ரைட்ஸ் வச்சு பாக்குறப்ப உண்மையில ஒரு மான்ஸ்டர் ஆயிட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அவனை வந்து ஒருத்தவங்க கொண்டு இருக்கிறாங்களா, எப்படி இது நடந்திருக்கும், நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு எல்பஃப்ல இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறாங்க. அவ மீதி ஃபைல்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த அபியூஸ் பென்டாகிராம் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும், யாரையாவது அனுப்பலாமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க வராங்க. அப்ப யூமோக்கா என்ன சொல்றான்னா, இல்ல அது தேவையில்ல, ஏன்னா இன்னொரு நைட் அங்க அனுப்பிச்சோம் அப்படின்னா அவனும் அங்க போயிட்டு சாவான், ஏன்னா ஹேரல்ட கொண்டவன் திருப்பி போனான்னு இவனையும் கொண்டுருவாங்க, அங்க வந்து நைட்ஸ் கொள்றது ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம யூமோக்கா சொல்றான், அதனால அனுப்ப வேணான்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கு அடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குமே ஒரு பிரைஸ் இருக்குது, அது எனக்கும் சேர்த்துதான்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீமாக்கா வந்து மூச்சு வாங்குது. சோ என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, அவ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஹாக்கி ஃபீல் பண்ணிட்டு ஜாய் பாய்ன்னு சொல்லிட்டு மூச்சு விட்டு இருந்தாலும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஃபீல் பண்றா. ஆனா அங்க வந்து பண்ணது ஜாய் பாய்க்கு, இங்க வந்து பண்ணது காரணம் நம்ம லோக்கினே வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து திமுக வந்து என்ன சொல்றான்னா, ஹேரல்டுக்கு மனுஷங்க முன்னாடி தலை வணங்குறதுல அவனுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, அவன் ஆசைப்பட்டது எல்லாமே
மத்த நேஷன் கூடயும் மத்த மனுஷன் கூடயும் நல்லா உறவு வச்சுக்கணும்ன்றதுதான். அவன் உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான பிறவின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து என்னதான் உடம்புக்குள்ள அந்த சேவேஜஸ் அந்த இதுக்கு முன்னாடி இருந்தாங்க பதில ஜெயின்ஸ் அவன் ஃபுல்லா வந்து பேட்டில் லவ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த சேவேஜஸோட பிளட் ஓடி இருந்தாலுமே இவன் வித்தியாசமா இருந்தான். இவன் வந்து பீஸை தான் விரும்பி இருந்தான். ஆனா இவனை மட்டும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் குள்ள சேர்த்துருந்தான் அப்படின்னா அவன் அந்த வேர்ல்ட் கவர்மெண்ட்டே வந்து உள்ள இருந்தே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இவன் நல்லவனா இருக்கிறதுனால இவனை பார்த்து மத்தவங்க மாற ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க சொல்லி திமுக சொல்றான். அதுக்கு அடுத்து எல்போஃபோட வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு கிங் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க கூட ஒரு பேக்ட் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் ஜெயண்ட் கூட வந்து ஃபார்ம் பண்ணோம். அது உள்ளே பெரிய விஷயம். ஆனாலும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்டா போயிடுச்சு. இந்த அவுட்கம் வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலுமே ஹிஸ்டரி வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணுது. அதாவது ஹிஸ்டரி வந்து பொய் சொல்லாது. நம்மளும் அவங்களும் எப்பயுமே சேர்ந்து ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லி திமுக சொல்றான். அதுக்கடுத்து அவர் சொல்ற முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா மறந்துடாதீங்க எல்பஃப் வந்து டிஎஸ் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் மேபி எல்பஃப்ல இருக்கிற எல்லாருமே வந்து டி ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம். திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் மொட்டையா சொல்றா. சோ இதுக்கு அடுத்த சீன் ஓஎஸ்டி கேஸ்டலுக்கு போகுது. அங்க நம்ம லோக்கி ஒரு மத்தவங்க வந்து பேசிட்டுறாங்க. அப்ப லோக்கி வந்து ஜெர்ல் கிட்ட என்ன சொல்றான்னா நான் கடலுக்கு போறேன். இப்ப எத்தனை பேர் மீந்தாங்களோ சோல்ஜர்ஸ் அவங்களாம் கூட்டுக்குன்னு நான் கடலுக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ஜெர்ல் வந்து லோக்கி அப்ப ஹேரோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அப்ப அதுக்கு லோக்கி வந்து என்ன சொல்றான்னா என்னால கன்ஃபார்மா அதை நிறைவேற்ற முடியாது. எப்படி நம்ம போயிட்டு மக்கள் கிட்ட அவர் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணாரு, அவர் தான் எல்லாரும் கொண்டாருன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அதனால யாருமே இதை பத்தி வெளியே சொல்லாதீங்க, இங்க நடந்ததை இங்கேயே வச்சு புதைச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி சொல்றான். அப்ப நம்ம ஜெர்ல் வந்து அப்படி நீ பண்ண அப்படின்னா மக்கள்லாம் யாரை குறை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்ற மாதிரி அவன் வந்து கேட்கறாரு. அப்ப நம்ம லோக்கி வந்து அது எப்பயும் போலதான் இருக்கும், எனக்கு ஒன்னும் அது புதுசு கிடையாது. இப்ப நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அரசன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வச்சீங்களேன், உண்மையை என்னால அப்பா சொன்னதை ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? என்னால வந்து அதை பண்ண முடியாது. அதனால நான் என்னால முடிஞ்ச விஷயத்த எனக்கு ஏத்த வழியில பண்ண போறேன். இப்ப இருக்கிற என்னோட எபிலிட்டியை வச்சு இந்த நிலைமைக்கு நம்மள ஆளாகணவங்கள நான் பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு லோக்கி வந்து சொல்றான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பி போறான். ஜெர்ல் வந்து தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அம்மாட்ட போயிடுறான். சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. எத்தனையோ சாப்டர் இது வந்து போயிருந்தது. அண்ட் லோக்கியோட பிளாஷ்பேக்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு காட் வேலி அது சொல்லிட்டு எங்கெங்கயோ போனாங்க. இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம லோக்கி கதையை வந்து ஹைருதீன் கிட்ட சொல்றான். சோ இப்ப பிரசன்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னா இதுக்கு அடுத்து நான் கடலுக்கு வந்து போயிட்டேன். அண்ட் நான் கடலுக்கு போன டைம்ல தான் நீங்க திருப்பி வந்தீங்க ஐலாண்டுக்கு. வந்துட்டு பாக்குறப்பே அப்பயே வந்து எல்லாரும் என்ன வந்து துரோகின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் நானும் அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. ஏன்னா உண்மையை சொல்றது நான் விரும்பலன்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி சொல்றான். அதுக்கடுத்து ஹைருதீன் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா என்னால வெளியே போயிட்டு எங்க அப்பாவை நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு பெருமை என்ன சொல்ல முடியாது. அண்ட் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா அவர் இத்தனை வருஷமா எதுக்காக பாடுபட்டாரோ இதெல்லாமே வீணா போயிடும். அதனால நான் சொல்லவே இல்லை. இப்ப நீ சொல்ல ஹைருதீன் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி வந்து கேட்கறான். இதெல்லாம் ஹைருதீன் வந்து அப்படியே பாத்துனுக்குறான். அப்ப நம்ம கபானம் வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஹைருதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. லோக்கி போய் சொல்றான்னு சொல்லிட்டு நினைச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையதான் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கடுத்து ஹைருதன் வந்து என்ன சொல்றான்னா இப்பதான் எனக்கு புரியுது, எப்பப்பெல்லாம் அவன் வந்து கொண்டுலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப எல்டர் ஜெர்ல் வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கான காரணம் இதான் போறதுன்னு சொல்லிட்டு ஹைருதீன் சொல்றான். வேர்ல்ட் கவர்மெண்டோட மனுபுலேஷன்ல வாழறதுக்கு பதில் அப்ப சாவை சூஸ் பண்ணிக்கிறாரு. வேர்ல்ட் கவர்மெண்ட் தான் நம்மளுடைய எதிரி எப்பயுமே அது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்பாவுக்கு. அதுதான் எனக்கு வந்து வித்தியாசமா இருக்குது. எப்படி அவங்க வந்து அப்பா அந்த மாதிரி ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹைருதீன் வந்து சொல்றான். அப்ப கபான் வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நைட்ஸ் எல்பாஃபுக்கு அனுப்பிக்கிறாங்க. அண்ட் அந்த நைட்ஸுக்கும் ஹேரல்டுக்கும் சம்பந்தம் வந்து இருக்குது. அண்ட் லோக்கிக்குமே எல்லா விஷயமும் தெரியாது. சோ உங்களுக்கு வேணும்னா நான் அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கபான் வந்து சொல்றாரு. அப்ப ஹைருதீன் வந்து இல்ல அது தேவையில்லை யாசான், இப்போதைக்கு இருக்கிற விஷயமே போதும், இந்த நாட்டை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஹைருதீன் வந்து சொல்றான். அதுக்கடுத்து ஒரு விஷயம் பண்றான். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோக்கியோட விலங்கு வந்து அவன் ஃப்ரீ பண்றான். சோ லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுறான். அதுக்கடுத்து ஹைருதீன் வந்து அப்படி பண்றப்ப என்ன சொல்றான் அப்படின்னா கடைசியில நீ நானும் அப்பா பத்தி ஒரே மாதிரி தான் நினைச்சிருந்துக்கிறோம், என்னை வந்து மன்னிச்சிரு எல்லாத்துக்குமே என்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அண்ட் எல்போஃபோட பாதுகாப்புக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து சண்டை போகணும்னு சொல்லிட்டு ஹைருதீன் சொல்றான். அண்ட் அதே டைம்ல வந்து விலங்கெல்லாம் கைட்டு விட்டுறான். சோ லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுறான். அந்த டைம்ல ஒரு மான்ஸ்டர் வந்து கீழே விழுது. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா டிராகர்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்ததுக்கு அப்புறமா கத்துது. எல்லாம் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறாங்க. அப்ப சாப்பர் வந்து இந்த மான்ஸ்டர் இங்க வந்துருச்சா, இதே மாதிரி நிறைய மான்ஸ்டர் வந்து மேல வந்து சுத்தி இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ஹைருதீன் வந்து டிராகர் எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை வந்து பாக்குறான். அப்ப லோக்கி வந்துட்டு இது நல்லா வாமப்பா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து நீங்க எல்லாம் போங்க நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி சொல்றான். ஹைருதீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல போறதுக்கு கிளம்புறாங்க. ஹைருதீன் அப்புறம் மத்த ஜெயின்ஸ் அப்புறமா ஜோரோ சாஞ்சிலாம் அப்படி மேல போறப்ப அந்த ஜெயின் பைரட்ஸ் இருக்கிறாங்களா அவங்க எல்லாம் லோக்கியை கூட்டிட்டு உன்னை நான் வந்து தப்பா நினைச்சதுக்கு உண்மையிலே சாரி லோக்கின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து லோக்கி கொஞ்சம் சந்தோஷப்பட வந்தான். அதுக்குள்ளேயே ஹைருதீன் என்ன சொல்றான்னா என்னதான் நீ இந்த தப்பு பண்ணலனாலுமே நீ மத்த விஷயம் எல்லாம் பண்ணிருக்கிற, அதுக்காக நாங்க வந்து ஒரு மடிக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். உடனே லோக்கி வந்து சார் போய் தொலைங்க, என்ன தொந்தரவு பண்ண எனக்கு கிளம்பி போவானான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேல போறாங்க. லோக்கி வந்து இப்ப அந்த டிராகர் கூட சண்டை போடுறதுக்காக போறான்.
அந்த டைம்ல கபான் வந்து எதையும் சென்ஸ் பண்றாரு. சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் நீ வந்து என் உடம்பு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற. ஆனா என்னோட குழந்தை வந்து மேல இருக்கிறான், என் பையன் வந்து மேல இருக்கிறான். அவனை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கபான் வந்து சாப்பர் கிட்ட சொல்றாரு. அப்ப சாப்பர் வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம்ல அவன் சாஞ்சி வந்துட்டு கபானை தூக்கின்னு சாப்பரையும் தூக்கின்னு அவன் மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓடுறான். சோ இந்த மாதிரி எல்லாம் மேல கிளம்புறப்ப நம்ம லோக்கி கீழே இருக்கிறான், லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறான். அப்ப லோக்கி வந்து லூஃபி கிட்ட என்ன பண்றீங்க நீ போலியான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறான். அப்ப லூஃபி வந்து நீ சண்டை போடுறது பாக்கறத நான் விரும்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே லோக்கி வந்து அப்படியா சரி நம்மளோட பவரை காட்டலாம் ரக்னர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எகிரிட்டு ஒரு அட்டாக்க டிராகரை பார்த்து அடிக்கிறான். அண்ட் அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நேம்டு அட்டாக். அட்டாக்கோட பேர் நெஃபுல்ஹைம்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் அந்த அட்டாக் வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அந்த டிராகர் இருக்குதுல அது உறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் உறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஐஸை வந்து பாத்தீங்கன்னா விரிசல் விடுது. நம்ம லூஃபி அப்படியே வாய போதுன்னு பாக்குறான். அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு சொல்ல வெயிட் பண்ணி இந்த வாரம் பார்க்க முடியாது, அடுத்த வாரம் தான் பார்த்தணும். ஏன்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஓட பிரேக் எடுத்துறாரு. நான் தான் வீடியோ லேட்டா போடுறேன். சோ இந்த வாரம் சாப்டர் வராது, அதுக்கு அடுத்த வாரம் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி ப்ரெசென்ட் வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் எல்லா சண்டே வரப்போது லூஃபி இப்போ ஈமோ ஃபேஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்குது. எல்லா அந்த ஆர்வத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்போமே, என்ன சொல்றீங்க? ஸோ இந்த சாப்டர் படிச்சப்போ வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இல்ல பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒன் பீஸ் மாங்க படிப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிது எப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேளுங்க. அண்ட் அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் ஒரு வழியா முடிஞ்சிச்சுல, அதோட ரேட்டிங் என்ன அதை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டு அவங்களே வந்து நம்ம வீடியோல கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.